உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ராதா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்றியா? என் அம்மா இப்ப வந்துகிட்டே இருப்பாங்க. தெய்வம் என்னைக்காவது அசுரர்களுக்காக காத்திருந்திருக்கா? உங்க அம்மா இங்க வந்தாலும் வரலனாலும் அத பத்தி இங்க யாருக்கும் கவலை இல்ல. இது அம்மாவோட குரல் ஆச்சே. என்ன மட்டும் இப்படி பண்ற? அவனுக்கு எந்த கெடுதலும் பண்ணலையே, அப்புறம் ஏன்? யாராவது என்ன காப்பாத்துங்க. மோகன், மெதுவா. என்னாச்சு? அத்தை, அசையாதீங்க, அசையாதீங்க, அசையாதீங்க. அம்மா, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல அண்ணி? நல்லா இருக்கீங்களா? காலையில பூஜை நேரத்துல இப்படி நம்ம வீட்டுக்குள்ள அபசகுணமா ஒரு சம்பவம் நடந்திருக்கே. என்ன? இது ஏதாவது கெட்டதுக்கான அடையாளமா இருக்குமா? என்னம்மா சொல்றீங்க? இந்த காக்காவை யார் என் மேல ஏவி விட்டாங்கன்னே தெரியல. என்ன எப்படி துரத்தி துரத்தி கொத்துச்சு தெரியுமா? அம்மா, ஒண்ணும் இல்லம்மா, எல்லாம் சரியாயிடும். சரியா? நீங்களே பாருங்க, காக்கா போயிடுச்சு. ஒண்ணும் இல்லம்மா. அந்த காக்கா என் தலை மேல கொத்திக்கிட்டே இருந்துச்சு. ஒருவேளை நீங்க வர தாமதமாச்சுன்னா என் மண்டைய பொளந்திருக்கும். அண்ணி, அம்மா, என்னம்மா நீங்க? தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்களேன் அண்ணி. பறந்து போயிடுச்சு. எல்லாம் சரியாயிடுச்சு. ரிலாக்ஸ். என்னாச்சு மோனையா? ஏன் என்ன மோப்பம் பிடிக்கிறீங்க? ஐயோ, நாத்தம் வருது. எனக்கும் தான் வருது. என்ன பண்ற? இந்த நாத்தம் எங்க இருந்து வருது? என்ன பேட் ஸ்மெல் இருக்குது? ரொம்ப நாத்தமா இருக்கு. கடவுளே கிருஷ்ணா. சீ. இது என்ன நாத்தம்? தெரியல, பட் ஏதோ கெட்டு போன நாத்தம் தான் வருது. மாப்ள, நான் நல்லா சோப்பு போட்டுதான்ப்பா குளிச்சேன். என்னன்னே தெரியல காது. ஆமா, அதேதான். நான் குளிச்சிட்டு வெளியே வந்ததுல இருந்து ஒரே நாத்தமா நாறுது. அப்பத்துல இருந்தே வருதா? உங்ககிட்ட இருந்து இவ்ளோ நாத்தம்? ஆனா உங்களுக்குலாம் ஒண்ணு தெரியுமா? எங்க ஊர்ல சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒருத்தவங்க உடம்புல இருந்து பயங்கரமான விசித்திரமான நாத்தம் வந்துச்சுன்னா ஏதோ ரொம்ப சக்தி வாய்ந்த பிரேத ஆத்மா ஒண்ணு அவங்க மேல ரொம்ப கோவமா இருக்குன்னு அர்த்தமா? என்ன பேச்சுது? என்ன?
எனக்கு பயமா இருக்கு மௌனிகா. என்ன பண்ணிட்டு இருக்க நீ ராதா? பேய் பிசாசுன்னு பேசிக்கிட்டு இருக்க? பயமா இருக்குல்ல எனக்கு. உங்க பயத்தெல்லாம் தூக்கி போடுங்க மௌனிகா. நான் என்ன கேள்விப்பட்டனோ அதை தான் சொன்னேன். என்னைய திட்டுறீங்க அதுக்கு? இவ்ளோ நாத்தமா நாறுது. அம்மா எனக்கு பயமா இருக்கு. ஒருவேளை இவங்கள சுத்தி முத்தி யாராவது சுத்திக்கிட்டு இருக்காங்களா? அது இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஆ, ரதா, நாம போட்ட பிளான் ஓரளவுக்கு வெற்றி அடைஞ்சிட்டு தான் இருக்கு. ஆனா தாமினியையும் காவேரி அத்தையையும் முழுசா பயமுறுத்துற மாதிரியே தெரியலையே. நீங்க சொல்றது சரிதான் மோனியா. கீர்த்தி அக்காவும் ராகுல் தம்பியும் விளையாட்டு பண்ணி அந்த இடத்தையும் ஒரு மாதிரி சிரிப்பாக்கிட்டாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இவ்ளோ விஷயம் நடந்திருக்குல்ல, இதுக்கப்புறமா தாமினியும் காவிரி பெரியமாவும் கொஞ்சமாவது பயந்துருப்பாங்க. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இப்ப அவங்க 2 பேரும் என்ன தெரியுமா யோசிச்சுட்டு இருப்பாங்க? இது எல்லாத்தையும் யாரு செஞ்சாங்கன்னு தான். ம். ஆக்சுவலி இது எல்லாத்தையும் யார் செய்யறாங்க? இல்ல ஒருவேளை இப்படி இருக்குமோ, துளசி குருமாவோட கட்டுப்பாட்டுல இருந்து விடுதலையாகி மறுபடியும் இங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காளோ? ஆமா, நம்ம உடனே குருமாக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஆமா ஆமா, சீக்கிரமா ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம். ஆஹா. சொல்லு. ஹலோ குருமா. அது ஆக்சுவலி நான் எதுக்கு இப்ப கால் பண்ணனா, துளசி இப்பவும் உங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்காளா? உனக்கு அதுல ஏதாவது சந்தேகமா? இல்ல இல்ல, நான் சும்மா தான் கேட்டேன். அதாவது என்னன்னா அது கவலைப்படாத. துளசி என் கட்டுப்பாட்டுல தான் இருக்கா. அது பாட்டில் உடைஞ்சிடுச்சு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.